குடியரசு தலைவருடைய வாகனமும் நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் பொழுது நாம் கேட்கக்கூடிய இந்த கீதம் பண்டித் ரவிசங்கர் இசையமைப்பில் நல்வரவு என்று ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் இசைக்கிறது. குடியரசுத் தலைவருடைய பிரசிடென்ஷியல் பக்கி கர்த்தவிய பாதையில, கடமையின் பாதையில ராஜபாட்டையாக இருந்து இன்று கடமையின் பாதையாக மாறி இருக்கக்கூடிய இந்த ராஜபாட்டையில் வந்தடைந்திருக்கிறது குடியரசுத் தலைவருடைய வாகன அணிவகுப்பு. குடியரசுத் தலைவரையும் சிறப்பு விருந்தினரான இந்தோனேஷிய தலைவரையும் பிரதமர் நரேந்திர மோடி சம்பிரதாயபூர்வமாக வரவேற்று அழைத்துச் செல்வார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாட்டுடைய தலைவரை அழைப்பது அப்படிங்கிறது வழக்கம். இந்த ஆண்டு இந்தோனேஷிய தலைவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். வளரக்கூடிய தேசங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் சரி, த குளோபல் சவுத் என்று சொல்வோமே, அதில் இந்தியா, இந்தோனேஷியா ரொம்ப முக்கியமான கூட்டாளிகள், மிகுந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகள். ஒரு ஐநா சபையில் ஒரு நிரந்தர இடத்துக்கு 2 தேசங்களும் ஐடியல் கேண்டிடேட்ஸாக பார்க்கப்படுகிறது. ஒரு குளோபல் சவுத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டமைப்பு ரெண்டுமே. குடியரசுத் தலைவரை சம்பிரதாயபூர்வமாக பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கிறார். கட்டி அணைத்து இந்தோனேசியாவுடைய தலைவரை வரவேற்கிறார். இந்தோனேசியாவுடைய தலைவருக்கு இந்தோனேசியாவுடைய குடியரசுத் தலைவர் பிரபவோ அவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர், முப்படைகளுடைய கூட்டு தளபதி, முப்படைகளுடைய தளபதிகள் உள்ளிட்டோருக்கு சம்பிரதாயபூர்வமாக அறிமுகம் செய்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தோனேசிய இந்திய உறவு அப்படிங்கிறது மோடி பிரபவோ காலத்துல மட்டும் செழித்த ஒரு விஷயம் அல்ல. நேரு சுகர்னோ காலத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் ராமாயண கால தொடர்பு இருக்கிறது. இந்தோனேசியாவுடைய தேசிய விமானமே கருடா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அது ஒரு இஸ்லாமிய நாடு என்றாலும் கூட ராமாயண பெயர்கள் அங்கு ரொம்ப பிரசித்தி. சில அடிகள் மேலே நடந்து சென்று குடியரசுத் தலைவர் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றுவதற்காக பிரசிடென்ட் பாடிகார்டு கம்பீரமாக பீடு நடை போட்டு குடியரசுத் தலைவரை கொடி மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவர் கொடி மேடைக்கு சென்றவுடன் 21 குண்டுகள் முழங்க, இந்தியன் லைட் ஃபீல்டு கன் உதவிகளோடு 21 குண்டுகள் ஒலிக்கும். தேசிய கீதம் முழங்க, நாட்டுடைய குடியரசு தலைவி தேசிய வணக்கத்தை ஏற்க தேசிய மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்கும். கொடி மேடையை குடியரசுத் தலைவர் வந்தடையக்கூடிய காட்சி. 21 குண்டுகள் முழங்க, தேசிய கீதம் இசைக்க, தேசிய வணக்கம் நாட்டுடைய முப்படைகளின் தலைவியாம் குடியரசு தலைவிக்கு உரித்தாக்கப்பட தேசிய மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்கும் தருணம் வந்துவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.